ஒருத்தர் சொல்கிறார், ஒரு கிளைண்ட் ஒருத்தர் புது வீடு அப்போவே தான் பால் காய்ச்சிருக்காங்க, 1 வாரம் ஆகுது. நான் போய் பார்க்குறேன். இது 100% தப்புன்றேன். அப்போவே வித்துடலாமான்னு கேட்குறாரு. அந்த வீடு கட்டியது வந்து சும்மா கிட்டத்தட்ட சாதாரணமாக ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் 2000 ஸ்கொயர் ஃபீட் கிடையாது. ஒரு 2.5 கோடி செலவு பண்ணி வீடியோ மாளிகை மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த 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 அப்போவே நான் வித்துடுறேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவர் வராருன்னா, இதுவே அவர் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமே படலை, அவருக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்குது, தொட்டதெல்லாம் ஜெயிக்கிறாரு, அவர் போராடலாம் சக்ஸஸ் ஆகுறாருன்னா, அவர் நம்மக்கிட்ட வாதாடுவார், ஆர்கியூ பண்ணுவார். வாஸ்துவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போயா நான் நல்லா தான் இருக்கேன்னு. இந்த இறைவன் என்பவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை நீ உணரும் வரைக்கும் இந்த இறை சக்தி ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை உணர வைப்பதற்காக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த 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 பக்குவம் வரணும், பொறுமை வரணும், சகிப்புத்தன்மை வரணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் ஒவ்வொரு விதமாக வந்து கஷ்டத்தை கொடுப்பார் இறைவன்.